சி விஜயபாஸ்கருடன் எம்ஆர் விஜயபாஸ்கரும் நாளை தாவேகாவில் இணைகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக தாவேகாவில் இணைவதை உறுதிப்படுத்தியிருந்தார் சி விஜயபாஸ்கர். தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கரும் நாளை தாவேகாவில் இணைகிறார், அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனுடன் கேட்டு பெறலாம். முருகேசன், என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தாவேகாவில் இணைகிறத எம்ஆர் விஜயபாஸ்கர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவரோடு யாரெல்லாம் இணைகிறார்கள், கூடுதல் விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் தாவேகா பக்கம் அணி அணியாக சென்று கொண்டிருந்ததை நம்மால் காண முடிந்தது. இதுவரை அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த சூழ்நிலையில் தற்போது 2 விஜயபாஸ்கர்கள், அதாவது புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருவருமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கார்கள். கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருவருமே அமைச்சர்களாக பதவி இருந்தவர்கள், எடப்பாடி ஆட்சியில் பதவியில் இருந்தவர்கள். இவர்கள் சமீபத்தில் கருத்து மோதல் ஏற்பட்ட போது எஸ்பி வேலுமணி இணைந்து செயல்பட்டதால் அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்படவில்லை, மாவட்ட செயல் பதவி வழங்கப்படவில்லை, அமைப்பு செயலாளர் பதவி மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். எனவே தொடர்ந்து அதிர்ச்சி நீடித்து வந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேருமே தொடர்ந்து அதிர்ச்சி நிலையில் தற்போது தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாளைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். முதல் முறையாக கட்சி இணைப்பு விழா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பனையூர்ல கட்சி அலுவலகத்தில் நடைபெறும். இவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டதற்காக பெரிய அளவில் தங்களுடைய ஆதரவுகளை திரட்டி கொண்டு கட்சியில் இணைகிறோம். எனவே எங்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இணைப்பு நடத்துகிறோம், அங்கு எல்லாரும் வர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் கட்சியின் பொதுச் செயலர் புஷியானந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அருகே உள்ள 4 நட்சத்திர ஹோட்டலில் இந்த இணைப்பு நடக்கிறது. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் இணைந்து அந்த இணைப்பு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட தங்களுடைய மாவட்டத்திலிருந்து பேருந்துகள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலம் அனைவருமே அவருடைய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி அவர்கள் அனைவருமே தங்கள் பக்கம் வர வேண்டும் வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் மிக பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி இருவருமே நாளை தினத்தில் சேர்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாளை மாலை தமிழக முதல்வர் விஜய் அவர்களை அவரை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து வரவு இருக்கிறார்கள். விக்னேஷ், முருகேசன், பெரிய அளவில் இந்த இணைப்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறதா தெரிகிறது. இதுக்கு முதலமைச்சர் விஜய் வருகிறாரா, இல்ல விஜய் பங்கேற்கலையா? இதுவரை நடந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் எப்பயும் கலந்து கொள்ளவில்லை. மாறாக கட்சியில் இணைந்தவர்கள் யாருமே கூட இதுவரைக்கும் சந்திக்கவில்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் நாளை மாலை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவர் இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். இருவருமே நாங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள். கட்சியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தற்போது வரைக்கும் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தோம். எனவே முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர் இணைப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லாவிட்டாலும் அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும், சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் நாளை காலை இணைப்பு விழா நிகழ்ச்சி முடிந்த பிறகு மாலையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து இருவரும் சந்தித்து தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். முருகேசன், இன்னொரு பக்கம் அதிமுக மகளிர் அணியோட முக்கியமான கூட்டம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக சைட்ல இருந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது, அதிமுகவோட முக்கிய புள்ளிகள் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? வழக்கமா ராயப்பேட்டில் கட்சி அலுவலகத்தில் இது போன்ற கூட்டம் நடைபெறுவது மிக பெரிய அளவில் கட்சியின் பொதுச் செயலர் வரவேற்பு கொடுப்பது வழக்கம். தற்போது பாத்தீங்கன்னா இந்த மகளிர் அணி கூட்டத்திற்கு பெரிய அளவில் மகளிர் அணியினர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. 300 பேருக்கு அழைப்பு விடுத்தலில் 200க்கு உட்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. பெரிய முக்கிய பிரமுகர்களும் வரவில்லை என்ற கருத்து சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா கட்சி அலுவலகத்துக்கு முன்புதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வீடும் இருக்கிறது. எனவே பெரிய அளவில் அவர் வரவேற்பு கொடுக்க தேவையில்லை, சிறிது தூரம் தான் என்பது நாங்கள் ஆட்களை பெரிய அளவில் கூப்பிடவில்லை என்ற ஒரு கருத்தையும் மகளிர் தரப்பில் முன்வைக்கப்பட்டாலும் பெரிய அளவில் மகளிர் அணியோ நிர்வாகிகளோ கட்சி அலுவலகத்துக்கு வரவில்லை என்பதை காண முடிந்தது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கட்சியிலிருந்து அதிருப்தி நீடித்து வருகிறது. கட்சியில் இருந்து விலகியவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணம் கூறப்பட்டாலும் செயல்பாடுகள், அதாவது எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் ஒரு பெரிய ஈகோத்தனத்தை காட்டுகிறார். எப்போதுமே பிடிவாதமாக இருக்கிறார். கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தூக்கி எறிந்து விட்டு புதியவர்கள் வாய்ப்பு கொடுப்பார். இதனால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. வரும் உள்ளாட்சி தேர்தல், அடுத்தடுத்து அவர்களுடைய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்று இதே போன்ற நிலை நீடித்தால் கட்சி வளராது, எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது என்ற காரணத்தை காட்டி பலர் கட்சி மாறுவதற்காக ஆயத்தமாகி வருகிறார்கள் தான் கூறப்படுகிறது. முருகேசன், இன்னைக்கு நடக்கிற மகளிர் அணி கூட்டத்துக்கும் நிறைய பேர் வரல அப்படிங்கறதும் இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து அதிமுகவோட 2 முக்கியமான விஜயபாஸ்கர்களும் நாளை தாவேகாவில் ஐக்கியமாகறாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.